வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க வச்சிட்ருக்கேன். மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் தாளிச்சாச்சு. 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், அது கூட உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்காமல் வைக்க போகிற குழம்பு, அதனால் இதை வந்து நல்லா வதக்கிடுவோம். பக்கத்தில் குக்கரில் கறி வேக வச்சுட்ருக்கேன். மட்டனில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு அதை மட்டும் வேக வச்சுட்ருக்கேன். இப்போ இது நல்லா நமக்கு வதங்கினதும் அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதிலேருந்தே கொஞ்சம் போல் எலும்பு எடுத்து சூப் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஏன்னா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் சூப் வச்சுட்டு கொஞ்சம் முட்டையை பொரிச்சிட்டு தம்பிக்கு ஒரே ஒரு எலும்பு போட்டு கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு அவனுக்கு சூப்பு வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம 2 தக்காளி 2 வெங்காயத்தை வச்சுருக்கோம். அதையே நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும், இல்லைனா குழம்பு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அது போனதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் மிளகாத்தூள், மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் ஆனதை நான் கறியை விட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட்ட பிறகு தான் ஞாபகமே வருது, ஐயோ நம்ம வீடியோவே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், சாப்பிட்டு எல்லாம் மீதி இருந்தது நைட்டுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.